நடிகர் துல்கர் சல்மான் மற்றும் சமுத்திரகனி ராணான்னு சொல்லிட்டு பல ஒரு நடிகர் பட்டாளம் நடித்துள்ள படம் தான் காந்தா. அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த படம் வந்து ஒரு தியாகராஜ பகவதியின் ஒரு உண்மை ஒரு கதையில் தான் நம்ம துல்கர் சல்மான் நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் எப்படி வெளியே வந்து உள்ளது. அதை வந்து பார்க்க போகிறோம். மறந்துடாமல் நீங்கள் எல்லாம் காந்தா திரைப்படம் வந்து பார்த்துருந்தால் கமலை பின் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டுருக்குங்க. துல்கர் சல்மானின் நடிப்பில் தான் காந்தா திரைப்படம் வெளியாகி உள்ளது. ட்ரெய்லரை பார்த்தபோது தான் இது ஒரு கிளாசிக் ஒரு டாமா ஒரு திரைப்படம் இருக்கும் என்று எதிர்பார்ப்பு வந்து அதிர்த்துள்ளது. ஏன்னா நீங்கள் வந்து 1950களில் வந்து படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்தளவு இந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு வேற எவ்வளோ படம் வந்து இருக்கிறது. 1950களில் மெட்ராஸ் திரைப்படம் துறையில் நடப்பதாக அமைந்திருக்கும் திரைப்படம் தொடங்கிய போது முகமூடி அணிந்திருந்த ஒருவரின் கையில் இருக்கும் ரிவால்வர் வெடிக்கிறது. குற்றத்தை அடிப்படையை கொண்டு தான் கதையை வந்து இருக்கும் என்று நினைத்தால் கதையை வந்து போக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்கிறது. இந்த படத்தோட கதை வந்து என்னன்னா, மூத்த ஒரு திரைப்பட டைரக்டரான ஐயா கேரக்டர் வந்து யார் வந்து பண்ணியிருக்காங்க, நம்ம சமுத்திரகனி தான் பண்ணியிருக்காரு. தனது தொழில் ஒரு வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் வந்து இருக்கிறாரு. ஒரு ஃபேமஸான ஒரு கதாநாயகன் TK மகாதேவன் அந்த கேரக்டர் நம்ம துல்கர் சல்மான் நடிச்சிருக்காரு. ஒரு சிறந்த ஒரு நடிகராக வந்து உயர ஒரு காரணமாக என்று டைரக்டர் ஐயா அவரது எப்படி உதவியெல்லாம் பண்றாரு. அவரது இயக்கத்திலிருந்து தொடங்கப்பட்டுள்ள சாந்தா என்ற திரைப்படத்தின் முடிவை வந்து மாற்றுமாறு அந்த அளவு படம் வந்து எடுக்க போறாரு. ஏன்னா அந்த டைரக்டர் ஐயா சமுத்திரகனி ஒரு சாந்தா ஒரு திரைப்படத்தை வந்து முடிவை வந்து மாற்றுமாறு கதாநாயகன் TK மகாதேவன் வந்து சொல்ல இருவருக்கும் இடையிலான ஒரு மோதல் வந்து எடுத்துள்ளது. இருவருக்கும் இடையிலான வந்து ஈகோ பிரச்சனைகள் வந்து காரணமாக தான் படம் வந்து கைவிடப்படுகிறது. ஒரு கட்டத்தில் மாடர்ன் ஸ்டூடியோ அழுத்தத்தினால் ஐயாவும் சரி நம்ம TK மகாதேவன் சரி சாந்தா படத்தை தொடர வந்து ஒப்புக்கொள்றாங்க. ஏதோ வழி இல்லாமல் ரெண்டு பேரும் வந்து படையெல்லாம் வந்து பண்ண போறாங்க. மீண்டும் வந்து திரைப்பட ஒரு படப்பிடிப்பு தொடங்கி உள்ளது. முதல் நாள் வந்து படப்பிடிப்பு இருவருமே பேசிக்கொள்ளவில்லை. திரைப்படத்தின் பெயரை காந்தா என்று கதாநாயகன் வந்து மாத்துறாப்புல. ஆனா டைரக்டர் ஐயா என்ன சொல்றாருன்னா, இந்த படத்துக்கு சாந்தா தான் பேர் வைக்கணும், அதுதான் முடியாது. ஹீரோ என்ன சொல்றாருன்னா TK மகாதேவன் இந்த படத்துக்கு காந்தா தான் வைக்கணும்னு சொல்லிட்டு மாற்றுறாரு. இயக்குனரின் வளர்ப்பு மகள் போன்ற ஒரு புதிய ஒரு கதாநாயகி குமாரி கேட்டில் வந்து யார் பண்ணியிருக்கானா ஹீரோனி பாக்கியஸ்ரீ போர்டர்ஸ் படப்பிடிக்கும் போது கதாநாயகிடம் வந்து நெருக்கமாகிறாரு. குமாரிக்கும் சரி ஹீரோ மீது காதல் வந்து ஏற்பட்டது. ஐயாவுக்கு இது வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் படப்பிடிப்பு நடைபெறும் ஸ்டூடியோவில் குமாரி அந்த ஒரு பொண்ணு வந்து எப்படின்னா கொலை வந்து செய்யப்படுறாங்க. இன்ஸ்பெக்டர் பினிக்ஸ் அந்த கேரக்டர்ல வந்து ராணா இந்த ஒரு வழக்கை வந்து எப்படி வந்து விசாரித்தாரு, உண்மையிலே வந்து கொலையாளி வந்து யார் என்று அதோட மீதி ஒரு ஸ்டோரிலாம் சொல்லிட்டு போகலாம். இந்த படத்துல வந்து மெயின் என்னன்னா, தியாகராஜ பகவதியின் கதையை இந்த படத்தை சொல்றாங்க. இந்த திரைப்படம் தான் 1940களில் தமிழ் சூப்பர் ஸ்டார் MK தியாகராஜ பகவதியின் வாழ்க்கை வரலாறு என்று கூறப்பட்டுள்ளது. தியாகராஜ பகவதியின் ஒரு படம் வந்து சென்னையில் 3 வருஷமா வந்து எப்படின்னா ஓடி ஒரு சாதனையை வந்து படைத்துள்ளது. அந்த படத்தோட பெயர் வந்து என்னன்னா ஹரிதாஸ். இந்த படம் தான் 1944ஆம் ஆண்டு வெளியாக வந்து உள்ளது. பத்திரிகையாளர் லட்சுமிகாந்த் கொலை வழக்கில் தியாகராஜ பகவத்துக்கு 3 வருடங்களும் சிறையில் வந்து இருந்துள்ளனர். கத்தியால் குத்தப்பட்டுள்ள லட்சுமிகாந்தன் அடிபட்டு காயத்தோட வந்து காவல் நிலையத்துக்கு சென்று புகார் வந்து அளித்துள்ளனர். மருத்துவமனை வந்து சிகிச்சை வந்து இருந்தபோது இறந்து உள்ளனர். காந்தாவில் தான் கதாநாயகன் சாதாரண நிலையில் இருந்த ஒரு ஃபேமஸான நடிகராக வந்து உயர்கிறாரு. பின்னர் தான் இந்த கொலை வழக்கு ஒன்றிலும் சிக்கிறாரு ஹீரோ. இதை தவிர தான் MK தியாகராஜன் பகவத்துக்கின் கதைக்கும் சரி காந்தா திரைப்படத்துக்கு எந்த விதமான ஒற்றுமை வந்து கிடையாது. இந்த காந்தா திரைப்படம் தான் தொடங்கி முதல் ஒரு 15 நிமிடங்கள் அற்புதமான ஒரு படத்தை திரையில வந்து பார்க்க உணர்வை வந்து தருவதை மறக்க முடியாது. பின்னர் தான் உற்சாகம் மெதுவாக வந்து குறைகிறது. அந்த இடைவெளியில வந்து கொடுக்கப்பட்டுள்ள திருப்பத்தின் மூலம் தான் 2ஆம் பாதி வந்து நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கை வந்து ராணாவின் வருகையை வந்து பொய்யாக்கவில்லை. இருப்பிலும் அந்த ஒரு 4 சுவர்கள் அந்த 4 செலவத்தை வந்து இடையில் ஒரு நீண்ட நேரம் வந்து விசாரணை தொடரும் காட்சிகள் வந்து ஒரு லைட்டா ஒரு போர் வந்து அடிக்கிறது போல 2 மணி நேரம் 43 நிமிடங்கள் நீள ஒரு திரைப்படத்தின் நீளம் சற்று தோய்வை வந்து கொடுக்கிறது. ஒரு புதிய ஒரு டைரக்டர் செல்வமணி செல்வராஜ் திரைப்படத்தை விண்டோஸ் கிளாசிக் படமா வந்து மாற்றி அந்த ஒரு எடுத்த ஒரு அக்கறையை வந்து கதையில் திரைக்கதையில் வந்து காட்டவில்லை. முக்கிய ஒரு கதாபாத்திரங்களுக்கு இடையிலான ஏற்படும் ஒரு விரிசலுக்கான சரியான முறைகள் வந்து காட்டப்படவில்லை. தான் வளர்த்து விட்ட ஒரு கதாநாயகனை வந்து இயக்குனர் ஐயா எதிரியை வந்து நினைக்கும் அளவுக்கு என்ன காரணம் என்பது சரியா வந்து எப்பன்னு தெரியவில்லை. ஏன்னா டைரக்டர் தான் எப்போ ஹீரோ வந்து தூக்கி விடுறாப்புல. லாஸ்ட்ல பார்த்தா டைரக்டருக்கு ஹீரோ வந்து எப்போ பிடிக்காம போயிடுது. தனது ஆசனின் இயக்கத்தை எதிர்த்து படப்பிடிக்கும் போது மாற்றங்களை செய்த ஹீரோ நடிக்க ஒப்புக்கொண்டது வந்து எதுக்கு? கதாநாயகி குமாரி
கதாநாயகனை வந்து தனது தந்தையை போன்ற ஐயாவுக்கு வந்து பிடிக்காது என்று தெரிந்தாலும் அவரை வந்து காதலிக்கும் காட்சிகள் குழப்பத்தை வந்து ஏற்படுத்தது. முக்கியமாக எடுத்துக்கிட்ட இந்த படத்தில் மனதே உருக்கும் ஒரு காட்சி வந்து இருக்கிறது. படத்தின் வந்து நீளத்தை தாண்டி தான் நல்ல ஒரு உணர்ச்சிபூர்வமான கதையை கொண்ட திரைப்படம் என்று சொல்லலாம். துல்கர் சல்மானின் வாழ்க்கை இந்த திரைப்படம் வந்து ஒரு முக்கியமான ஒன்றாக அவர் ஒரு தனி ஒரு இடத்துக்கு எப்படின்னா கொண்டு போகுது. அதில் தான் கண்ணாடி முன்பு அழ முடியாமல் சிரிக்கும் காட்சிகள் ஒன்று அவருக்கு தேசிய நேஷனல் விருது வந்து தகுதியார் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. அந்த கதாபாத்திரத்தில் நாம் வந்து பார்ப்பது துல்கர் சல்மான் வந்து கிடையாது, டிகே மகாதேவன். அவரே வந்து ஒரு மகாதேவன் கேரக்டர்ல வந்து வாழ்ந்திருப்பாரு. அந்த அளவு வந்து சொல்லும் ஒரு அளவுக்கு கதாபாத்திரம் வந்து வாழ்ந்துக்கிறது. இந்த படத்துல வந்து என்னென்ன வந்து பாராட்டலாம்னா, அருமையான நடிப்பை வந்து வெளிப்படுத்திருக்காரு துல்கர் சல்மான், சமுத்திரகனி, பாக்யஸ்ரீ, ராணா. முக்கியமா இந்த படத்தை வந்து ஃப்ரேம் கேமரா 1950கள் வந்து எப்படி இருக்கும் படம், அந்த அளவுங்க கேமராமேனு ஒரு ஃப்ரேம் பண்ணி வேற எவ்வளோ எடுத்திருக்காப்புல. அதனை தொடர்ந்து செட்டுலாம் சொல்லலாம். ஆனால் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த படத்தை வந்து ஒரு 80s 70s சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படம் வந்து உண்மையிலே வந்து நல்லா இருக்குது. ஒரு தியாகராஜ பகவத்தின் அவரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. மறந்துடாமல் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.